முதல்ல ஃபஸ்ட்டு எடுத்து கரெக்டாக அதை ஃபில்அப் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் பதிவுன்னு போட்டுருப்பாங்க. உங்கள் ஹால் டிக்கெட் நம்பர் வரும் உங்களுக்கு. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடும். ஸ்கூலில் அது மாதிரி தான். அடுத்து பெயர், உங்கள் அப்பா உன் பேர், தமிழில் நீங்கள் எழுதிக்கிங்க. அடுத்தாப்புல தலைப்படுத்த விதிங்கிறது அப்பா பேர். ரைட்டா? சென்டர் வந்து தேர்மை வந்து உங்கள் ஹால் டிக்கெட்லேயே போட்டுருப்பேன். கவர்மெண்ட் பாலிடெக்னிக் ஃபார் விமன் 128 நம்பர் போட்டுருப்பாங்க. இது ஹால் டிக்கெட்டு. நாலுன்னா அன்றைக்கி என்ன பேட்ச் உங்களுக்கு தேதியோ அந்த தேதி அன்னைக்கு. நாலும் தொகுதி நிலையும் தாழ்வு அப்படின்னா சரி, ஜூனியர் எக்ஸாம் போகிறீங்க இல்லையா, ஜூனியர் தாழ்னா ஃபஸ்ட் பேப்பர். இந்த மாதிரி 2 ஷீட் கொடுப்பாங்க. முதல்ல முடிஞ்ச பிறகு அப்புறம் 4 ஷீட் கொடுப்பாங்க. நம்ம இங்கே மொத்தம் ஒன்றே தந்துடுறேன். 2 ஷீட் கொடுப்பாங்க. இது வந்து ஜூனியர் கிரேடு ஃபஸ்ட் பேப்பர் இல்லையா. இந்த பக்கம் வந்து வினாடி குறியீட்டு என்னென்னா உங்கள் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க எக்ஸாம் ஆகல, இந்த நம்பர் மேலே போட்டுருப்பாங்க உங்கள் இதில். அந்த நம்பரை இதில் ஃபில்அப் பண்ண வேண்டியது. ரைட்டா? இங்கே வந்து கட்டை செய்யப்பட்ட மொத்த எண்ணிக்கை கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஸ்பீடு 2 பேப்பர் அடிப்பீங்க, இல்லை 1 வச்சிங்க, அது 1 நிமிஷம் இல்லையா, அப்போ மொத்தத்தில் வந்து 1ன்னு போடாது. இது வந்து இது ஃபில்அப் பண்ணி அதுதான் முக்கியமான, இதுதான் முக்கியமான. என்ன செய்வாங்கன்னா எக்ஸாம்பிள் முடிஞ்ச பிற்பாடு சென்னைக்கு அனுப்புவாங்க. பேப்பர்னா சென்னைக்கு போயிடும். இந்த எடுத்துகிட்டு வேறு நம்பர் போட்டு பேப்பர் திருத்தவங்க யார் நம்பருக்கு தெரியாது, டம்மின்னு போடணும். அதனால கவனமாக இருங்க. முக்கியமான விஷயம் அப்படி மேலே வாங்க. பாடம் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் கீபோர்ட் எப்படி போட்டால் போதும். அப்புறம் நிறைய கிரேடிங் பேப்பர்னா ஜூனியர் கிரேட் ஃபஸ்ட் பேப்பர். ரைட்டா? அப்புறம் வினாது குறியீட்டு அதே மேலே நம்பர் போட்டுருங்க. 4 தொகுதினா உங்களுக்கு என்ன பேட்சில் போட்டுருங்க, செகண்ட் தேர்ட் சம்திங் போட்டுருக்கோம். அந்த டேட் எழுதணும், இதை போட்டுருங்க. இந்த பக்கம் அட்டச்சு பொறியின் மாதிரிங்கிறதுனா மிஷின் பேர் ஃபேசிட் போட்டுப்பாரு. மிஷின் எடுத்த பாரு நான் இங்கே போட்டுருக்கோம், ஃபேசிட் போட்டுப்பாங்க. இந்த மாதிரி ஒன்று இருக்கா, அந்த அதில் வந்து மாதிரி தானே போகும், ஃபேசிட் தான். இப்போ இதில் வந்து உள்ளே வந்து ஸ்பீடு முடிஞ்ச பிற்பாடு ஒரு பேப்பர் அப்படி வைப்பீங்க, 2 பேப்பர் வைப்பீங்க, 2 கொடுப்பாங்க. நம்ம 1 தான் அடிக்கிறோம். அதனால் 1 2 அடிக்க முடிச்சுருவீங்க. அப்போ இங்கே வந்து 1ன்னு போட்டுருங்க, இங்கே 1ன்னு தமிழ் எழுதுவீங்க. அதான் இதுதான் பேப்பர். இந்த ரேப்பர் ஷீட்டு ஆன்சர் ஷீட்டில் கொடுப்பாங்க இல்லையா, அதை உள்ளே வச்சுட்டு நூல் கொடுப்பாங்க, கட்டி கொடுக்க வேண்டியது. இது கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு பேப்பர் ஆன்சர் ஷீட் இல்லையா, அதை ரெடியாக ரிசல்ட் ரெடியாக வச்சுருங்க. ஏன்னா லேட்டாக விசில் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா. இது ஸ்பீடு, இது முடிஞ்சு வாங்கிடுவாங்க. அப்புறம் சைன் பேப்பர் உங்களுக்கு எடுத்த முதல்ல சைன் பேப்பர் தான் வரும். சைன் பேப்பர் தான் கொடுப்பாங்க. இது நம்ம ஃபில்அப் பண்ணுறோம். இதே சேம் தான், இதுதான். இதில் நம்பரே எல்லாம் போட்டு அதை முடியப்போ கே கொடுத்துருக்கேன். ரைட்டா? அப்புறம் 2 ரேப்பர் கொடுப்பாங்க. நம்ம இன்ஸ்டியூட் வந்து தான் கொடுப்பேன், சும்மா ஃபார்மாலிட்டி. ரைட்டா? இந்த நம்பர் முக்கியமானது. ஹார்டிகேட் நம்பர் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் கால் பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் வந்து தமிழ்நாடு பாலிடெக்னிக் ஃபார் விமன், அதில் மெஜாரிட்டி எக்ஸாம்பிள் இருக்கும். அங்கே வந்துட்டு உங்களுக்கு என்ன டைம் ஹார்டிகேட் டைம் கொடுக்கும், பிஃபோர் 1 ஹவர் இருக்கும். 12 மணினா 12 இருக்கும் சென்டரில். அங்கே இருக்கேன் அந்த ஸ்பாட்டில் வந்துட்டீங்கன்னா உள்ளே வந்துங்க. வெளியே இங்கே தேடக்கூடாது, அடி கேளுங்க. 2 பாலிடெக்னிக் இது இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ஸு, நம்ம லேடிஸ் வெளியே போட்டு மகளிர்னு போட்டுருப்பாங்க. உள்ளே வந்தீங்க, உள்ளே இருந்தீங்கன்னா அந்த நோட்ஸ் போர்டில் வந்து மீனாட்சி ஒத்தரடையும் போட்டுருப்பாங்க. நோட்ஸ் வாங்கியிருக்கோம். எந்த அந்த ஹால்னு பார்த்துருங்க. அந்த ஹாலில் உள்ளே வந்துடும். உள்ளே வந்துட்டீங்கன்னா வரிசையாக மிஷின் இருக்கும். நம்ம மிஷினுக்கு ஒரு ரோ ஒதுக்கிடுவாங்க. அது 5 மிஷினுமே நம்ம மிஷின் தான் இருக்கும். உங்கள் மிஷின் நம்பர் இருக்கும் உள்ள காமிச்சல அது பார்ப்பேன். அந்த பாருங்க என்ன நம்பர் போடுது, 6 நம்பர் இருக்கா, அந்த நம்பர் உங்கள் மிஷின் செக் பண்ணி உங்கள் மிஷின். ரைட்டா? செக் பண்ணி உட்காந்து அடிக்கணும். இல்லை பாரு லேட் பண்ணக்கூடாது. நான் வந்துடுவேன். சப்போஸ் வெளியே போனப்போ நான் தட்டிலேட்டி ரொம்ப சிரமமாக இருந்தால் என் நம்பருக்கு ஃபோன் அடிச்சுங்க. இப்படி நாங்கள் இருப்போம். வெயிட் பண்ணிடலாம். ஏன்னா இது எக்ஸாம் டியூஷன் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். லேட்டாக வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக வந்து அட்டன் பண்ணி பாஸ் ஆகிடும். ஓகே, டவுட் கிடையாது. மற்ற இதை வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஓகே, அண்ட் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.